பிக் பாஸ் வீட்டை விட்டு தீபக் பணப்பெட்டி எடுத்து வெளியேறியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான அதிர்ச்சியான தகவல் தான் இப்போ சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8 இறுதி கட்டத்தை எட்டியாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே பணப்பெட்டி வந்திருக்கு. அண்ட் எல்லாருமே யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆவலோட இருந்தாங்க. இதில் நிறைய பேர் வந்துட்டு ரயானை எடுக்க வைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவித்ரா எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத நிலையில் தீபக் அவர்கள் தான் பணப்பெட்டி எடுக்க போகிறாரு, இல்ல அவர் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியே கூட செய்தி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா தீபக் அவர்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. வீட்டுக்குள்ள வந்திருக்கவங்க எல்லாருமே முத்துக்குமரனை ரொம்பவே பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்பவே சூப்பரா விளாண்டுட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பா அவன் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது அவரு யூகிச்சிட்டாரு. ஏன்னா முத்துக்குமரன் கூடவே பயணிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அது தெரியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்திருக்கவங்க எல்லாமே ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சௌந்தர்யா ஒண்ணுமே பண்ணல, ஆனா அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓட்டுகள் நல்லா விழுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்க 2 பேருக்குமே வந்து நல்லபடியான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. இடையில நிக்க போறது நம்ம தான். நம்ம சும்மா போய் ஃபைனல் ஸ்டேஜ்ல நின்னு நம்மள அலங்கரிச்சுக்கிறதுக்கு பதிலா இந்த ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருப்பாரு. ஏன்னா இது வந்து அவரா விட்டு தந்து போற மாதிரி தான். ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பா அவர் எடுத்திருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து இன்னொரு இடத்துல தீபக் அவர்களுமே சொல்லியிருந்தாரு, எனக்கெல்லாம் வந்து ஒரு 16 லட்சம் 18 லட்சம் இந்த ரேஞ்சில் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் எடுத்துருவேன், எனக்கு ஓகே தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக 16 லட்சம் வந்திருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தீபக் அவர்கள் பணத்தை எடுத்திருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கடைசியாக பார்த்த வரைக்கும் யாரும் பணப்பெட்டி எடுக்கல. ஆனால் சமீபத்தில் ரொம்பவே வைரலாக சோசியல் மீடியாவில் தீபக் அவர்கள் தான் பணப்பெட்டி எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் உலா வருது. ஸோ பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். தீபக் அவர்கள் கன்வின்ஸ் ஆகியிருக்கலாம். அதனால கூட அவர் பணப்பெட்டி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூகிக்க முடியுது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது தீபக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பண்ணியிருந்தா சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் அஜித் குமார் அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த ஒரு இன்டர்வியூவில் அவர் கமல்ஹாசன் சாரை பற்றி பேசியிருந்தது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது. அஜித் குமார் அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பில்லா ரிலீஸ் ஆன டைமில் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் சினிமா பற்றியும் சினிமா சக நடிகர்களை பற்றியும் கேட்கும்போது ஒரு பெண்மணி அஜித் சார்கிட்ட கமலஹாசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உடனடியாக அந்த செகண்டே அஜித் சார் சிரிச்சுக்கிட்டே மிஸ்டர் கமலஹாசன் அப்படின்னு சொல்லுங்க, அப்படின்னா கமல் சார்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியாக அந்த பெண்மணி தான் தவற உணர்ந்து கமல் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த பெண்மணி அப்படி சொன்னதுக்கப்புறம் அஜித் சாரோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது மாறி இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு கிளிப்ஸ் தான் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. சக நடிகரான கமலஹாசன் சார் மேலே அவர் எவ்வளோ அன்பும் மரியாதையும் இருக்காரு அப்படிங்கிறத அந்த ஒரு இடத்துல அந்த வீடியோ நமக்கு வந்து தெளிவாக காட்டுது. அண்ட் இவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக தேவர் மகன் வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்ட் 2க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.